கிருஷ்ணகிரி ஒரு சரித்திர புகழ்வாய்ந்த நகரமாகும். இங்கே உள்ள பழையப்பேட்டையில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ பிரசன்ன பார்வதி சமேத சோமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. சமீபத்தில் இது புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இங்கே பல விசேஷமான சிறப்பான பலன்களை தரக்கூடிய பல தெய்வ சிற்பங்கள் இங்கே உள்ளன. ஆச்சரியமா இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இங்கே வந்து வணங்கினால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறது என்று கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சந்திரன் பரிகார ஸ்தலமாகவும் இது விளங்குகிறது. இந்தியாவில் நீங்கள் வேறு எங்குமே காண இயலாத இந்த ஆலயத்தில் உள்ள கால பைரவர் சிற்பத்தை பற்றியும் சந்திரனுடைய சிற்பத்தை பற்றியும் பல அரிய தகவல்களை கூறுகிறார் இந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர் திரு வருண் அவர்கள். அவர் கூறுவதை நீங்கள் இனி கேளுங்கள். பைரவர் இங்க ஒரு விசேஷம். எல்லா கோவிலையும் பைரவர் சுனவாகனம் சொல்லக்கூடிய நாய் வாகனத்தோட இருப்பார். இங்க 2 சர்ப்பத்தோட இருக்கார். அதனால் இவருக்கு கால பைரவரா இங்க இருக்கார், க்ஷேத்திர பாலகரா. இந்த பைரவருக்கு சேஷ பைரவர் அப்படின்னு இன்னொரு பேரு. இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க இந்த பைரவர் வழிபட்டா ராகு கேது தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும். இந்த ஸ்தல புராணமானது சொல்லப்பட்டிருக்கு. சிற்றம்பலம். இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இங்க சந்திரன் பரிகார ஸ்தலம்னு சொன்னோம். சந்திர தோஷம் இருக்கிற மன கஷ்டம் மன கிளேசம்லாம் இருக்கிறவா இந்த சந்திரன் வழிபட்டா திங்கக்கிழமை சந்திரனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போனா இந்த மன கஷ்டம் மன கிளேசம் மன நிவிருத்தி மன துக்கங்கள்லாம் விடுபட்டு போகும். இந்த சந்திரனை வழிபட்டா இது நடக்கும். விசேஷம் என்ன அப்படின்னா, இங்க சந்திரனுக்கு மக்குட பரணம் சொல்லிட்டு யாழி தலை இங்க சுவாமி இவருக்கு வழங்கினாருங்க. யாழி தலையா இருக்கு. சுவாமியே கொடுத்தது. இந்தியாவில் இந்த மாதிரி சந்திரன் எங்கேயும் இங்க பார்க்க முடியாது. விசேஷமான சந்திரன். எல்லாரும் அவசியம் தரிசனம் பண்ணுங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கோயிலுக்கு எதிரே மருத்துவ குணம் உள்ள ஒரு கிணறு ஒன்றும் இங்கே காணப்படுகிறது. இதை போல் நிறைய விசேஷங்கள் இந்த கோயிலில் இருக்குங்க. இந்த ஆலயம் இயற்கை எழில் கொஞ்சம் இடத்தில் அமைந்திருக்கிறது. மேலும் இந்த ஆலயத்தை பற்றி சரித்திரபூர்வமான பல சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. அவற்றை பற்றி அடுத்த பதிவில் விரிவாக காண்போம். நன்றி, வணக்கம்.